இயேசுவை உற்று நோக்குவோம். நிலையான புகழ் இயேசுவை நாம் உற்று நோக்குவோம். நம்மையும் நம்முடைய ஊரையும் ஊரில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் இன்னும் சிறப்பான விதத்தில் இந்த நாளின் திருப்பலியை சிறப்பிக்க இருக்கக்கூடிய மத்தேயு, யோவான், அன்பியத்தை சார்ந்த குடும்பங்களையும், அதே போலவே இந்த ஞாயிறை புனித சுவைக்கின் அன்னம்மாள், அன்னை மரியாளின் பெற்றோர்கள், இயேசுவின் தாத்தா பாட்டிகள் அவர்களுடைய நினைவு விழாவை கொண்டாடுகின்ற போது இன்னும் சிறப்பாக தாத்தா பாட்டிகளின் ஞாயிறாக நாம் இன்று சிறப்பித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே தாத்தா பாட்டிகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுப்போம். இந்த நற்கருணை ஆசீர்வாதத்தில் இறைவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிக்க அருள் வேண்டி நாம் ஒருபோதும் உன்னை பிரியா என்கின்ற பாடலின் வரிகளை பாடி நாம் இயேசுவை புகழ்வோம். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடன் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடன் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாகவா இறைவா. முனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பா என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பா என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மயில் ஒன்று கண்டேன், தாய் உறவொன்று தேடும் பிள்ளை பொழின்றே. உன்னோடு நான் வாழ்வேன். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும்.
உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன். மத்தேயு 28:20 வாக்களித்த இயேசு இந்த நற்கருணையின் வழியாக நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கின்றார். அவரையே உற்று நோக்கும். நம்மை முழுவதும் ஒப்பு கொடுப்போம். அவருடைய பிரசனத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நம்முடைய அனைத்து தேவைகளையும் ஒரு சில மணித்துளிகள் மௌனமாக நீங்கள் இருக்கக்கூடிய முட்டி போட்டுக்கொண்டோ அல்லது உட்கார்ந்த நிலையிலோ ஒப்பு கொடுப்போம். அதனை தொடர்ந்து இறுதி ஜெப ஆசிருக்கு நாம் கடந்து செல்வோம். நம்முடைய தேவைகள், நம்முடைய குடும்பத்தின் தேவைகள் அனைத்தையும் ஒப்பு கொடுப்போம். இறைவன் தாமே நம்முடைய தேவைகளை ஆசீர்வதிக்க இருக்கின்றார். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்று சொன்ன இயேசு, நீங்கள் ஜெபத்தில் எதையெல்லாம் கேட்கின்றீர்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொண்டீர்கள் என்று நம்புங்கள், விசுவசியுங்கள், உங்களுக்கு எல்லாம் கைகூடும் என்று சொல்லியிருக்கக்கூடிய வாக்குத்தத்தம் மாறாத தெய்வன் இயேசு நம் மத்தியிலே பிரசனமாக இருக்கின்றார். ஆகவே அனைத்தையும் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய தேவைகளை ஒப்பு கொடுத்து எழுந்து நின்று நாம் மகிழ்ச்சியோடு கரங்களை தட்டி யோவான் நற்செய்தியில் இயேசு சொல்கின்றார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்களுடைய துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று வாக்கு தந்திருக்கின்றார். ஆகவே நம்முடைய கவலைகள், வேதனைகள் அனைத்தையும் ஒப்பு கொடுத்து உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கரங்களை தட்டி மகிழ்வோடு நாம் பாடி இறுதி ஜெப ஆசிருக்கு கடந்து செல்வோம். எழுந்து நின்று உற்சாகத்தோடு கரங்களை தட்டி நாம் பாடுவோம். துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணில் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணில் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே
இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்று நீ காண்பாய். இன்று நீ காண்பாய். இன்றே புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். அனைவரும் விழுந்தாலிடுவோம், நம்மை ஒப்பு கொடுப்போம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று இறைவன் வாக்களித்திருக்கின்றார். நம்முடைய வேண்டுதல்கள் ஜெபங்கள் அனைத்தையும் ஒப்பு கொடுப்போம். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இயேசுவை உம்மை போற்றுகின்றோம், இயேசுவை உம்மை புகழ்கின்றோம், நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம் சாமி. இதோ எங்கள் ஊரினுடைய தேர் திருவிழாவிற்காக ஆயத்தமாக 3 வார நவ நாட்களை நாங்கள் ஏறெடுக்கின்ற இந்த வேளையில் எங்கள் ஒவ்வொருவரையும், எங்களுடைய குடும்பங்களையும், ஊரில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்தரலாம். இன்னும் சிறப்பான விதத்தில் இன்றைய நாளிலே இந்த நவநாள் திருப்பலியை சிறப்பிக்கக்கூடிய மத்தேயு மற்றும் யோவான் அன்பியத்தை சார்ந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் சாமி. இன்னும் சிறப்பாக தாத்தா பாட்டிகள் அனைவரையும் ஒப்பு கொடுக்கின்றோம். நீரே அவர்களை ஆசீர்வதித்தள்ளும், முதுமையிலே ஆறுதலையும் தைரியத்தையும் நீரே அவர்களுக்கு தாரும். அவர்களுக்கு தேவையான அருள்வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் அனைத்து நலன்களையும் நற்சுகத்தையும் தாரும் சாமி. உடனிருந்து காத்தரலும், நீரே வழிநடத்தியறலும். உற்ற துணியாக இருந்து அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நீரே கொடுத்து வழிநடத்தி காத்து அவர்களுக்கு அனைத்து நலன்களையும் பொழிந்தரலும் சாமி. இன்னும் சிறப்பாக நீங்கள் கூடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்தரலும் ஆண்டவர். பல்வேறு தேவைகளோடும் வேண்டுதல்களோடும் விண்ணப்பங்களோடும் வேதனைகளோடும் துயரத்தோடும் வந்திருக்கக்கூடிய இவர்களை நீரே ஆசீர்வதியும். உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறும் என்று சொல்லி இருக்கின்றேன். அதற்காக நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய துயரத்தை மாற்றியறலும், எங்களுடைய கண்ணீரை துடைத்தருளும். எங்களுக்கு தேவையான அருள்வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் பொருளாதார வாழ்விலே முன்னேற்றத்தையும் நீரே கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் உம்மை பார்த்து செபிக்கின்றோம். ஜெபம் கேட்டு ஆசீர்வதியும். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இறை ஆசிரியை நாம் பெற்றுக்கொள்வோம். வல்லவரே நல்லவரே என்று நாம் பாடி இறை ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை.
இன்றைய திருப்பலி முன்னுரை. ஆண்டவரின் அன்புக்குரிய இறை மக்களே, இன்று நாம் பொதுக்காலத்தின் 17ஆம் ஞாயிறு வழிபாட்டை கொண்டாடுகின்றோம். இன்றைய திருவழிபாடு ஞானம் மற்றும் மதிப்புமிக்க தேர்வு குறித்த சிந்தனைகளை நமக்கு முன்வைக்கின்றது. முதல் வாசகத்தில் சாலமோன் அரசர் இறைவனிடம் செல்வத்தையோ அல்லது நீண்ட ஆயுளையோ கேட்காமல் நீதியோடு ஆட்சி செய்ய தேவையான ஞானத்தை கேட்க மட்டுமே கேட்கின்றார். நற்செய்தியில் இயேசு விண்ணரசை நிலத்தில் மறைந்திருக்கும் புதையலுக்கும் விலை உயர்ந்த முத்துக்களுக்கும் ஒப்பிடுகின்றார். அந்த புதையலை பெறுவதற்காக தன்னிடம் உள்ள எல்லாவற்றையும் விற்க துணிந்த அந்த மனிதனைப் போல நாமும் இறைவார்த்தையும் இறை ஆட்சியும் நமது வாழ்வின் முதன்மையான செல்வமாக கருத அழைக்கப்படுகின்றோம். உலக பொருள்கள் தரும் தற்காலிக மகிழ்ச்சியை விட இறைவனின் அன்பு தரும் நிலையான மகிழ்ச்சியை தேர்ந்தெடுக்க தேவையான ஞானம் வேண்டி இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். அவர் பலியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, அவர் பலியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். அவராய் நாம் செல்லுவோம். தருகிறார் தோல்வியில் நம்மை தாங்குவார், துயரில் அவர் தேற்றுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஒருவராய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். காணிக்கை பொருட்களுக்கு தேவையான அப்பம் மற்றும் நோட்டு எழுது பொருட்கள் இருக்கின்றன, பயன்படுத்திக் கொள்ளவும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 17ஆம் ஞாயிறிலே நாம் இந்த உன்னதமான திருப்பலியை நிறைவேற்ற கூடி வந்திருக்கின்றோம். இன்று ஜூலை 26ஆம் தேதி. சாதாரணமாக இந்த நாளிலே மற்ற வார நாட்களாக இருந்தால் புனித சுவைக்கின் அன்னம்மாள் இவர்களுடைய திருவிழாவை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடி இருப்போம். சுவைக்கின் அன்னம்மா யாரு? இயேசுவோட தாத்தா பாட்டி அன்னை மரியாளுடைய பெற்றோர்கள். ஆகவே அவர்கள்
உடைய இந்த நினைவு விழாவை தாத்தா பாட்டிகள் ஞாயிறாக சிறப்பிக்க 5 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழைப்பு விடுத்தார். அந்த விதத்தில் ஜூலை மாதத்தினுடைய இறுதி ஞாயிறை நாம் இந்த தாத்தா பாட்டிகள் ஞாயிறாக சிறப்பிக்கின்றோம். ஆகவே இந்த நாளிலே தாத்தா பாட்டிகள் இன்னைக்குமே பேர குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்தவர்கள் தாத்தா பாட்டி. ஆனால் அப்பா அம்மா கொஞ்சம் கண்டிஷன், இப்படி செய்ய அதை இப்படி செய்ய. அதே தாத்தா பாட்டியாக மாறுற போது ஒருவேளை பக்குவம் அடைகிறார்களோ என்னமோ தெரியல, அவங்க பேர குழந்தைகள் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கறது, என்ன இதாலும் இது பண்ணுறது. அதனால் அந்த பேர குழந்தைகளுக்கு என்றைக்குமே தாத்தா பாட்டிகள் மீது அதிக அன்பு இருக்கும். ஆகவே அந்த விதத்தில் இந்த நாளிலே தாத்தா பாட்டிகளுக்காக நாம் ஜெபிப்போம். குறிப்பாக பேர குழந்தைகள் உங்களுடைய தாத்தா பாட்டிகளுக்காக ஜெபியுங்கள். இன்றைய நாளில் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்டு அவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க. அன்பின் அடையாளமாக எங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்க, உங்களுக்கு நான் இங்கே இதை தரோன்ட்டு இன்றைக்கி நீங்கள் சேமித்த தொகையிலேருந்து ஏதாவது கொடுக்க முயற்சி செய்யுங்கள். இந்த விழா அர்த்தம் உள்ளதாக இருக்கும். ஆகவே இன்றைய நாளிலே தாத்தா பாட்டிகளுக்காகவும் அதே போலவே இன்றைய நாளின் திருப்பலியை சிறப்பிக்கக்கூடிய மத்தேயு, யோவான் அன்பியத்தை சார்ந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றிற்காகவும் நாம் சிறப்பாக இந்த திருப்பலியில் பங்கு கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்காகவும் ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வை தகுந்த முறையில் கொண்டாட தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் நினைத்து பார்ப்போம். மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரு பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. உலகின்றோம் யாவும் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, தந்தை இறைவனே,
ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனை இறைவனின் திரு செம்மறியே தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தையாம் இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக்கு. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மாலன்றி ஆற்றல் வாய்ந்தது புனிதமானது எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதே பற்றி கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் வாழும் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. இளம் வயதில் அரசராக பொறுப்பேற்ற சாலமோனிடம் உனக்கு என்ன வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கிறார். சாலமோன் உலக செல்வங்களை கேட்காமல் நன்மை தீமை எதுவென்று ஆய்ந்தறியும் ஞானத்தை கேட்கிறார். சாலமோனின் இந்த தாழ்மையான வேண்டுதலால் மகிழ்ந்த ஆண்டவர் அவருக்கு நிகரற்ற ஞானத்தை வழங்கியதை விவரிக்கும் இவ்வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம். நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிறார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 5 மற்றும் 7 முதல் 12 வரை. அந்நாட்களில் கிபெயோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கடவுள் கேட்டார். என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அடியேனை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசனாக்கியுள்ளீர். நான் செய்வதறியாத சிறு பிள்ளை. இதோ உமக்கென்ன நீர் தெரிந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேன் இருக்கிறேன். அவர்கள் எண்ணி கணிக்க முடியாத மாபெரும் தொகையினர். எனவே மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும். இல்லாவிடில் உமக்குரிய இம்மாபெரும் மக்களினத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார். சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாயிருந்தது. கடவுள் அவரிடம், நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ நீ கேட்கவில்லை.
உன் எதிரிகளின் சாவையும் நீ விரும்பவில்லை. மாறாக நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய். இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கிறேன். உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்கப் போவதும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். ஆண்டவரே, நீர் எனக்குரிய பங்கு. உம் சொற்களை கடைப்பிடிப்பதாக நான் வாக்களித்து உள்ளேன். நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். எனக்கு ஆறுதல் அளிக்குமாறு உமது பேரன்பு எனக்கு கிடைக்கட்டும். உம் ஊழியனுக்கு வாக்குறுதி அளித்தீர் அன்றோ. நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் என்னை வந்தடையட்டும். ஏனெனில் உமது திருச்சட்டமே எனக்கு இன்பம். உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். பொன்னிலும் பசுமொன்னிலும் மேலாக உம் கட்டளைகளை விரும்புகின்றேன். உம் நியமங்களை எல்லாம் நீதியானவை என்றும் ஏற்றுக்கொண்டேன். பொய்யான வழி அனைத்தையும் வெறுக்கின்றேன். உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். உம் ஒழுங்குமுறைகள் வியப்புக்குரியவை. ஆகவே நான் அவற்றை கடைப்பிடித்து வருகின்றேன். உம் சொற்கள் பற்றிய விளக்கம் மொழி தருகின்றது. அது பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊட்டுகின்றது. உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். இரண்டாம் வாசகம் முன்னுரை. கடவுளிடம் அன்பு கூறுபவர்களுக்கும் அவருடைய திட்டத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கும் எல்லாமே நன்மைக்கே நடக்கும் என்று புனித பவுல் உறுதி கூறுகிறார். நாம் அவருடைய மகனின் சாயலுக்கு ஏற்ப உருமாற்றப்பட வேண்டும் என்பதே கடவுளின் திட்டம் என்பதை விளக்கும் இவ்வாசகத்திற்கு செவிசாய்ப்போம். இரண்டாம் வாசகம். தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டுமென
கடவுள் முன்குறித்து வைத்தார். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, 28 முதல் 30 வரை உள்ள வாழ்வு தரும் வார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, கடவுளிடம் அன்பு கூர்பவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதர சகோதரிகள் பலருள் தம் மகன் தலைப்பேரானவராய் இருக்க வேண்டும் என்பதே இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரே அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரே தமக்கு ஏற்புடையவராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையோர் ஆனோரை தம் ஆட்சியில் பங்கு பெற செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13, 44 46 வரை உள்ள இறை வாக்கியங்கள். காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது: ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல் முத்துக்களை தேடிச் செல்கின்றார். விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, அன்று அந்த நாடு முழுவதும் விழா கோலம் பூண்டிருந்தது. தெருவெங்கும் மின் விளக்குகளின் அலங்கார ஜோடனைகள் இரவையும் பகலாக்கி கொண்டிருக்கின்றன. மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு போய் அரசனுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி விருந்தினை உண்டு கொண்டிருக்கின்றார்கள். இப்படி இருக்கின்ற வேளையிலே அரசன் அதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றான். தன்னுடைய மக்கள் எல்லாம் தன்னை வந்து வாழ்த்தியதற்காக அவர்களுக்கு நன்றி பரிசாக, ரிட்டர்ன் கிஃப்டாக எதையாவது கொடுக்க விரும்புகின்றான். ஆகவே அந்த மக்களை பார்த்து சொல்கின்றான்: இதோ என்னுடைய அரச அவையிலே நீங்கள் இந்த அரண்மனையிலே இருக்கக்கூடிய பொருட்களை பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது ஒரு நிமிடம்
விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்படும். நீங்கள் அந்த ஒரு நிமிடத்தில் எந்த பொருளை போய் தொடுகின்றீர்களோ அந்த பொருள் உங்களுக்கு சொந்தமாகும் என்று சொல்கின்றார். எல்லோருமே அங்கும் இங்கும் பார்த்து கொண்டு எது விலை உயர்ந்த பொருள் இருப்பதிலேயே எது அதிகமான விலை போகும் என்றெல்லாம் பார்த்து அத்தகைய பொருட்கள் அருகிலே நின்று போய் அதை தொட்டு விடலாம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். அங்கே அந்த கூட்டத்தின் மத்தியிலே ஒரு இளம் பெண்ணும் இருந்தால் அவளுடைய பார்வையோ ஒரே ஒரு பக்கமாக இருந்தது. விளக்குகள் அணைக்கப்பட்டன. அனைவரும் ஓடி போய் தங்களுக்கு விரும்பிய அந்த பொருட்களை தொட்டு கொண்டிருந்தனர். விளக்கு மீண்டுமாக ஏற்றப்படுகின்ற போது அந்த இளம் பெண் அரசனை தொட்டு கொண்டிருந்தாள். மற்றவர்கள் எல்லாம் பொருட்களை எடுப்பதற்கு முந்தி அடித்து கொண்டிருந்த போது இவள் அரசனை தொட்டு அவளே அடுத்த அரசியாக மாறி அனைத்து பொருட்களும் அவளுக்கே சொந்தம் என்கின்ற விதத்தில் சிறப்பான ஒன்றை தேர்ந்தெடுத்தாள். அதன் காரணமாக அவள் அரசியாக முடிசூடப்பட்டார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, தேர்ந்தெடுப்பது என்பது மிக முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கின்றது. ஒவ்வொரு நிலையிலும் நாம் தேர்ந்தெடுத்து கொண்டே இருக்கின்றோம். நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல கல்வி நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கின்றோம். 12ஆம் வகுப்பு முடித்தவுடன் எந்த கல்லூரி, எந்த பாடப்பிரிவு, இதை படித்தான் அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று திட்டமிட்டு தேர்ந்தெடுக்கின்றோம். பிறகு அந்த மகனோ மகளுக்கோ எதிர்கால வாழ்வை அமைத்து கொடுக்க மணமகனையோ மணமகளையோ தேர்ந்தெடுக்கின்றோம். இப்படி பல்வேறு விதத்தில் தேர்ந்தெடுத்து கொண்டே இருக்கின்றோம். ஆனால் இந்த தேர்ந்தெடுத்தல் என்பது நாம் சிறப்பான விதத்தில் தேர்ந்தெடுக்கின்றோமா? இன்றைய இறை வார்த்தை அதைத்தான் சொல்கின்றது. நிலத்தில் மறைந்திருந்த புதையலை கண்டுபிடித்து அதை தனதாக்கி கொள்ள அந்த நிலத்தை வாங்குகின்ற ஒருவருக்கு ஒப்பாகின்றது விண்ணரசு என்று சொல்கின்றார் இறைவன் இயேசு. மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா 7 உவமைகள். கடந்த 2 வாரங்களாக, இன்றோடு சேர்த்து 3வது வாரமாக இந்த 7 உவமை தான் நமக்கு நற்செய்தி பகுதியிலே வருகின்றது. கடந்த வாரம் 3 உவமையை படித்தோம். ஒரு உவமையினுடைய விளக்கத்தையும் மீதி 2 உவமையும் படித்தோம். நம்ம இந்த வாரம் போலவே குறுகிய வாசகத்தை மட்டும் தேர்ந்தெடுத்தோம். போன வாரம் எந்த உவமையினுடைய விளக்கத்தை படித்தோம் ஞாபகம் இருக்குதா? கோதுமை மணியும் களையும். வெரி குட். ஆகவே அந்த கோதுமை மணியும் களையும் விண்ணரசை பல்வேறு உவமைகள் மூலமாக விண்ணரசு என்பது இறைவனுடைய அரசாட்சியை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த விண்ணரசை பற்றிய 7 உவமைகள் நாம் பல சமயத்தில் சொல்லியிருக்கின்ற விவிலியத்தில் 7ங்கிறது எதை குறிக்கின்றது? அது ஒரு நிறைவை, முழுமையை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. 7 அப்படின்னாலே ஒரு நிறைவு. ஆகவே இங்கே விண்ணரசை ஒரு நிறைவாக இந்த 7 உவமைகள் வழியாக விளக்குகின்றார். என்னென்ன உவமைன்னு தெரியுமா? விதைப்பவர் உவமை, அப்புறம் நல் விதையும் களையும், கடுகு விதை, புளிப்பு மாவு. இன்றைய நற்செய்தியில் 3 இது இருக்குது. நம்ம குறுகிய வாசகத்தை எடுத்து 2 மாத்திரம் படித்தோம். அதாவது புதையல், அப்புறம் முத்து, அப்புறம் வலை. கடலில் வலையானது வீசப்படுகின்றது. அது எல்லா மீன்களையும் எடுத்து வருகின்றது. அதில் நல்லதை மட்டும் தேர்ந்தெடுத்து என்ன பண்ணுகின்றான் அந்த மீன் பிடிப்பவன், மற்றவற்றை
திருப்பி கடல்லையே வீசிடலாம், அது மற்ற மீன்களுக்கு உணவாக மாறும். ஆகவே இப்படியாக விண்ணரசு இந்த சொல்கின்ற போது இந்த ரெண்டுக்கு வருவோம். புதையல் அந்த காலத்துல பார்த்தோம்னா நமக்கு இங்க இன்னைக்கு இருக்கிற மாதிரி பேங்க் எல்லாம் இல்லை. பேங்க்ல போய் டெபாசிட் பண்றதுக்குள்ள நான் சேஃப்டி லாக்கர் இன்னைக்கு என்னென்னமோ இருக்குது, அது அந்த காலத்துல இல்லை. ரெண்டாவது, நிறைய போர்கள் அடிக்கடி வரும். ஆகவே இந்த மக்கள் தங்களுடைய செல்வங்களை எல்லாம் எங்க மறைச்சிருந்தாங்கன்னா நிலத்தில், மண்ணுக்கடியில். ஆகவே அதை ஒரு சில சமயத்தில் அந்த மாதிரி ஒரு புதையல் இருக்கக்கூடியதை பார்த்து என்ன பண்ணுறான், ஒருத்தன் தனக்கு உள்ளதையெல்லாம் விற்று அதை வாங்கி கொள்கின்றான். ஏன்னா விண்ணரசு இது போல்தான், அதாவது மேன்மையானதை பெறுவதற்காக அனைத்தையும் இழப்பது. அதுபோல்தான் வணிகன் என்ன பண்ணுகின்றான், நல்ல முத்தை தேடி செல்கின்றான். அந்த விலை உயர்ந்த முத்து வருகின்ற போது தனக்கு உள்ளதையெல்லாம் விற்று அதை வாங்கி கொள்கின்றார். ஆகவே விண்ணரசு என்கின்ற மேன்மையான இதற்காக அனைத்தையும் இழக்கக்கூடியவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழகாக எடுத்து கூறுகின்றது. அதைத்தான் நாம் பார்க்கின்றோம். இந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பெண், நான் சொன்னேன் இல்லையா, மற்றவர்களெல்லாம் பொருட்கள் வேண்டும் என்று பொருட்களை தேர்ந்தெடுத்தார்கள், ஆனால் இவளோ அரசனை தேர்ந்தெடுத்தால் அனைத்தும் தனக்கு ஆக்கி கொண்டாள். ஆகவே அந்த விதத்துல இந்த அவளுடைய தேர்ந்தெடுப்பு அனைத்தையும் கொண்டு வந்தது. அதுபோல ஒரு சிலவற்றை இழந்து மேன்மையானவற்றை பெற்றுக்கொள்ள கீழானவற்றை இழக்க துணிகின்றோமா? இழக்க துணிய வேண்டும் என்பதனைத்தான் இன்றைய இறை வார்த்தை நமக்கு வலியுறுத்துகின்றது. அதைத்தான் பல்வேறு புனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்தார்கள். இப்ப புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய 800ஆம் ஆண்டு விழாவை நாம் இந்த ஆண்டு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த புனித பிரான்சிஸ் அசிசியார் 12ஆம் நூற்றாண்டிலே பிறந்த அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு செல்வ செழிப்பு மிக்க துணி வியாபாரியுடைய மகனாக பிறக்கின்றார். இளைஞனாக இருக்கின்ற போது பல்வேறு விதத்தில் வாழ்ந்தார். அதன் பிறகு அவர் தன்னுடைய இதில் ஒரு நாள் ஜெபித்து கொண்டிருக்கின்ற போது, என் ஆலயத்தை சீர்படுத்து, ரிஃபார்ம் மை சர்ச் என்று சொல்லுகின்ற ஒரு குரலை கேட்கின்றார். உடனே அவர் என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தை சீர்படுத்துகின்றார். அதையெல்லாம் நல்ல முறையில் ஒழுகி கொண்டிருந்ததையெல்லாம் இது பண்ணி சீர்படுத்துகின்றார். மீண்டுமாக இதே குரலை கேட்கின்றார். ஆகவே இப்போது அவர் உணர்ந்து கொள்கின்றார், இந்த தாய் திருச்சபைக்காக திரு அவையை சீர்படுத்த வேண்டும் என்பதற்காக தன்னை அர்ப்பணிக்கின்றார். அதனால அவங்க அப்பா உனக்கு எந்த சொத்துமே சேராது, நீ என்னுடைய பையனே இல்லை அப்படின்னு சொன்ன போது அவ அந்த மறை மாவட்டத்தின் ஆயர் முன்பாக தனக்காக அவர் சேர்த்து அவங்க அப்பா வச்சிருந்த சொத்து எல்லாத்தையும், இது எதுவுமே எனக்கு வேண்டாம், எந்த அளவுக்குனா தான் உடுத்தியிருந்த உடையை கூட கலற்றி எறிந்து விட்டு நிர்வாணமாக தன்னுடைய அந்த ஆயரிடத்துல இனிமேல் இறைவன் தான் எல்லாம் என்று அவருடைய வாழ்விலை ஒப்பு கொடுக்கின்றார். இன்று பல்வேறு துறவற சபைகளின் பாதுகாவலராக இருக்கின்றார். தன்னுடைய எளிமையான தாழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையால், இயற்கையை அன்பு செய்யக்கூடிய வாழ்க்கையால் ஒரு நல்ல ஒரு துறவியாக மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்து திரு அவையை வளப்படுத்தினார். இன்னைக்கு நாம் அவருடைய 800வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்னும் சிறப்பாக அப்படி இருக்கின்ற போது அவருடைய வாழ்வு அதைத்தான் உணர்த்துகின்றது. தன்னுடைய சொத்து எதுவுமே தனக்கு வேண்டாம், இறைவன் தான் உன்னதமான சொத்து என்று இருக்கின்றார். இதைத்தான் நாம் தூய பவுலுடைய வாழ்விலும் காண்கின்றோம். இயேசுவை அடைதலாக்கிய ஒப்பற்ற செல்வத்திற்கு முன் மற்ற அனைத்தையும் குப்பை என கருதுகின்றேன் என்று சொல்கின்ற விதத்தில் தன்னுடைய வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். அதைத்தான் புனித பிரான்சிஸ் அசிசியார் இன்னும் பல புனிதர்களும் மேன்மையானவற்றை பெற்றுக்கொள்ள கீழானவற்றை இழக்கக்கூடிய
ஒரு நிலையை காண்கின்றோம். அதைத்தான் இன்றைய இறை வார்த்தை நமக்கு அறிவுறுத்துகின்றது. அந்த தேர்ந்தெடுப்பை தான் நாம் செய்ய அழைக்கப்படுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் அதைத்தான் நாம் பார்க்கின்றோம். முதல் வாசகத்தில் மிக அழகாக சாலமோன் அவன் என்ன கேட்டான் அப்படிங்கிறது தான் இன்றைய வாசகம். அவன் எதை கேட்டான்? ஞானத்தை, நன்மையையும் தீமையும் நான் சாலமோனுடைய இது தெரியும். சாலமோன் யாரு? தாவீதுடைய மகன். ஆனால் யார்கிட்ட இருந்து பிறந்தவன்? பெர்ஷபா அப்படிங்கிற அந்த பெண், உரியாவின் மனைவி, அவள் வழியாக பிறந்தவன். இருந்தாலும் இஸ்ராயேலை ஆண்டுவதற்கு உயர்த்தப்படுகின்றார். அப்போது அவர் நான் சிறுவன், எனக்கு நன்மையை தீமையும் பகுத்தாயக்கூடிய ஞானத்தை தாரும் என்று கேட்கின்றார். ஆகவே இறைவனும் அதை தந்து மகிழ்ச்சி அடைகின்றார். அதோடு சேர்ந்து அவனுக்கு நீடி ஆயுளையும் பொருட்செல்வத்தை அனைத்தையும் கொடுக்கின்றார். ஏன்னா அவன் கேட்டது இறைவனுக்கு ரொம்ப விருப்பமா இருந்துச்சு. நீ பொண்ணையோ பொருளையோ நீடி ஆயுளையோ எதையோ கேட்கல, மாறாக ஆமா, நான் என்னுடைய மக்களுக்கு நீதி வழங்க தேவையான ஞானத்தை தாரும்னு கேட்டேன். இன்னைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம். நம்ம இடத்துல கடவுள் தோன்றி கேட்டார்னா நம்ம என்ன கேட்போம்? நிறைய சமயத்தில் பார்த்தோம்னா எனக்கு சொத்து வேணும், இது வேணும், அது வேணும் தான் கேட்பான். இப்படித்தான் ஒரு பக்தனிடத்துல இறைவன் தோன்றி உனக்கு 3 வரம் என்ன வேணுமோ கேளு அப்படிங்கிறான். உடனே முதல் வரமாகதோ இந்த வீடு, இதில் உள்ள பொருட்கள், இந்த உணவுப் பொருட்களை தவிர மற்ற அனைத்துமே தங்கமாக மாறணும்னு கேட்கின்றான். அதே மாதிரி எல்லாமே இப்போ இறைவன் இப்படி கையை நீட்டுறாரு, உடனே எல்லாம் மாறிடுது. 2வது வரம் கேளு அப்படின்னு சொல்லும்போது அவன் கேட்கின்றான் இறைவனிடத்துல, இதோ என்னுடைய வயலில் எப்போதும் ஆண்டு முழுவதும் நல்ல அறுவடை, நல்ல விளைச்சல் இருக்க வேண்டும் என்று கேட்கின்றார். உடனே உன்னுடைய விருப்பத்தின்படியே ஆகட்டும்னு இறைவன் கையை நீட்டுறாரு. உடனே அங்க அந்த நிலம் முழுவதும் விளைச்சலோடு இருக்கின்றதை காண்கின்றான். இப்ப 3வது வரம் கேளு அப்படின்ட்டு கடவுள் கேட்கின்ற போது அவர் கேட்கின்றான், ஆண்டவரே அந்த கையை எனக்கு கொடுங்கன்ட்டு. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் எதை தேர்ந்தெடுக்கின்றோம்? யோசித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். மேன்மையானதை அடைவதற்கு கீழானதை தியாகம் செய்கின்றோமா? யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில திருவிழாவை கொண்டாட இருக்கின்றோம். வெறும் ஆடம்பரமாக அல்லாமல் ஆன்மீக விதத்துல நம்மை தயாரிக்கின்ற விழாவாக இந்த விழா அமைய போகின்றதா? மேன்மையானதை தேர்ந்தெடுக்க கீழானதை இழக்க நாம் தயாராக இருக்கின்றோமா? நம்முடைய நேரத்தை நாம் கொடுத்து, வேலை இருக்குது இல்லைன்ட்டு இல்லை, இருந்தாலும் கூட இறைவனுக்கு இந்த நேரம் என் நேரத்தை கொடுக்கின்றோமா? ஒரு 1.5 மணி நேரம் நம்ம கொடுக்க தயாராக இருக்கின்றோமா? நம்முடைய குழந்தைகளை ஞானத்திலும் அறிவிலும் வளர்ப்பதற்கு மறைக்கல்விக்கு அனுப்புகின்றோமா? தாத்தா பாட்டிகளுடைய ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். இந்த வேளையில் இந்த தாத்தா பாட்டிகள், நீங்க தான் உங்களுடைய அந்த பேர குழந்தைகளுக்கு ஆன்மீக காரியத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆலயத்திற்கு வருவதை இது பண்ண வேண்டும். உங்களுடைய பேரம் பேத்தி வராங்களா? கோயிலுக்கு வர வைக்கிறீங்களா? நீங்க ஆன்மீக அளவில் அவர்களுக்கு ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக இருக்கிறீங்களா? யோசித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இதைத்தான் இன்றைய இறை வார்த்தை நமக்கு சொல்கின்றது. மேலானவற்றை பெற கீழானவற்றை இழப்போம், இறைவனை பெற்றுக்கொள்வோம். இறைவனின் நாமம் வாழ்த்து பெறுவதாக. ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை நாம் சொல்லி அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிலிருந்து பிறந்தார்.
போந்து பிளாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடமிருந்து விழித்திருந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் உள்ள தந்தையாக கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திருச்சபையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றுப்பை நம்புகிறேன். பாவம் மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். வாழ்ந்தவர்களே, இன்று இந்த திருப்பலியானது மண்ணின் மைந்தர் ஜெயராஜ் அவர்களுக்கு உடல்நலம் பெறவும், வசந்தா மேரி, ராஜேந்திரன், பவுலின் மேரி, சர்மிளா, அஞ்சலி குடும்ப கருத்துகளுக்காகவும், பேரன்மார்களுடைய கல்லூரி மேற்படிப்பிற்காகவும், அடைக்கலராஜ், ஜெனிஃபர், ஹர்ஷா மேரி, அபிஷேக் பீட்டர், சுசிலா மேரி, லோகேஷ் குடும்ப கருத்துகளுக்காகவும், ஹர்ஷா மேரியுடைய 13வது பிறந்த நாளிலே மாதாவிற்கு நன்றியாகவும், கனகராஜ், ரோஸ்லின் மேரி, நிஷா, உதயா, அஜித், ஷாரிகா குடும்ப கருத்துகளுக்காகவும் வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டியும், ஞானசேகர், செல்வமேரி, ஜெபமாலை ராஜ், நிஷா குடும்ப கருத்துகளுக்காகவும், பேத்திமார்களுடைய நட்படிப்பிற்காகவும், வேளாங்கண்ணி ராஜாமணி, ஆண்டோ, பிரதீப் குடும்ப கருத்துகளுக்காகவும், பிரதீப்புடைய 22வது பிறந்த நாளிலே இறைவனுக்கு நன்றியாகவும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க அருள் வேண்டியும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இதோடு நம்முடைய கருத்துக்களையும் இணைத்து நாம் ஜெபிப்போம். தாம் முன்குறித்து வைத்தோரை அழைப்பவரும் தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோர் ஆக்குவருமான கடவுள் தாயாம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை லியோ அவர்களையும், ஆயர் பெருமக்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சாலமோன் அரசனுக்கு நீ அரியலி போல உலகாளும் தலைவருக்கும் எம் நாட்டையும் தமிழ்நாட்டையும் ஆட்சி செய்கின்றவர்களுக்கும் மக்கள் நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கேற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்துள்ள மறைப்பணியாளர்கள் மற்றும் துறவியர் அனைவரும் தம் அழைத்தலுக்கு ஏற்ற வாழ்வை மேற்கொள்ளவும், மேலும் பல இளைஞர் இளம்பெண்கள் இறை அழைத்தலுக்கு செவிமடுத்து பணிவாழ்வில் சிறக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாங்கள் அனைவரும் இதற்காக நிறைந்த சூழ்நிலையில் இருந்தாலும், இருக்கென நிறைந்த வாழ்வை மேற்கொண்டாலும், கடவுளிடம் அன்பு கூறுவதோடு அவர் நம்பிக்கையாகவும் ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறோம் என்கிற உண்மையை உணர்ந்தாலும் நம்பிக்கையுடன் துணிவுடன் செயல்பட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் நிலத்தில் மறைத்திருக்கும் புதையலை கண்டுபிடிப்பர் போலவும், விலை உயர்ந்த முகத்தை தனக்காக அனைத்தையும் இழக்க தயாரிப்பர் போலவும், விண்ணரசை உரிமையாக்கிக் கொள்ள உம்மையும் உமக்குற்றவையும் மட்டுமே நாடுகின்ற நல்லுள்ளம் பெற்றவர்களாய் விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். அன்பு தாயும் தந்தையுமான இறைவா, நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் விரும்பியதெல்லாம் கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன வாக்குத்தத்தம் மாறாத தெய்வமே, உம்முடைய வாக்குத்தத்தம் மாறாத வார்த்தையை நம்பியவர்களாய் எங்களுடைய மன்றாட்டுக்களை உம்மிடத்தில் சமர்ப்பித்திருக்கின்றோம். மேலானவற்றை பெற கீழானவற்றை இழக்கக்கூடிய நல்ல மனதை எங்களுக்கு தாரும். சரியானவற்றை தேர்ந்தெடுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு தர வேண்டுமாய் உம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேட்டு ஆசீர்வதியும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காணிக்கை பவனி, காணிக்கை பாடல்.
ஆலயம் தேடி வந்தேன். சிறு நதியாய் புது மலராய் சந்நிதி நாடி வந்தேன். ஒரு காற்றாய் காற்றாய் ஆலயம் தேடி வந்தேன். சிறு நதியாய் புது மலராய் உன் சந்நிதி நாடி வந்தேன். என்னையே விளக்காக ஏற்றவே வந்தேன். அதில் என்னையே என்னையாய் ஊற்றவே வந்தேன். ஒரு காற்றாய் இளங்காற்றாய் உன் ஆலயம் தேடி வந்தேன். சிறு நதியாய் புது மலராய் உன் சந்நிதி நாடி வந்தேன். ஆன்மநூலின் இதயப்பூவை மாலையாக்கி கொடுக்க வந்தேன். ஆன்மநூலின் இதயப்பூவை மாலையாக்கி ஆண்டவரே, அனைத்து நிறைவாமை பெற்ற ஆண்டவரின் அப்பமாக மாறி உமக்கு என்னை கொடுக்க வந்தேன். ஆண்டவரின் அடிமை என்று உமக்கு என்னை கொடுக்க வந்தேன். உந்தன் தரிசனம் கிடைக்கவே பல வருஷங்கள் தவித்தேனே. உந்தன் குரல் என்னை அழைக்கவே சிறு குழந்தையாய் துடித்தேனே. ஒரு காற்றாய் இளங்காற்றாய் உன் ஆலயம் தேடி வந்தேன். அன்பார்ந்தவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலியானது எல்லாமல்ல தந்தையாக்கி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்திலனுக்காகவும் உமது கையின்றி இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் தாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை நீர் ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்துக்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலக அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர். உமது சாயலில் மனிதரை உருவாக்கி இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதிலாட்களாக ஆட்சி செலுத்தவும்
உம் செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இறையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறார் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. அப்பா தந்தையே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் தொடக்கமும் முற்றுமாக நீரே இருக்கின்றேன். ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ. உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண என்று மக்கூலியம் பிரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைன், சீனிய திருநிலை ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை பெறச் செய்தருளும். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த காலை வேளையிலே வாரத்தின் முதல் நாளாக்கி இன்று இந்த பலிப்பீடத்தை சூழ்ந்திருக்கின்ற இந்த பிள்ளைகள் நீ நிறைவாக ஆசீர்வதித்தரலாம். இந்த திருப்பலியை சிறப்பிக்கின்றவர்களையும் தாத்தா பாட்டிகளையும் நிறைவாக ஆசீர்வதி. உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்களுடைய குடும்பங்களிலே மரித்தையும் பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள், உபகாரிகள், யாரும் நினையாத ஆன்மாக்களையும் முத்திரிக்க நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். இறைவனின் கன்னி தாயான தூய மாட்சிமிக்க புனித மரியா, தூய யோசேப்பு, உம்முடைய புனித திருத்தூதர்கள், இவளுகளுக்கு வந்தவராய் இந்த புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக்கும் இப்பொழுதேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 இறைவனுடைய அரசு உலகிலே மலர இறை தந்தையை நோக்கி நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை ஆபத்து துன்பமாக்கி அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நல்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்துவதற்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அன்பையும் மகிழ்ச்சியும் தந்தருள திருளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை நாம் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறினம், ஆண்டவர் இயேசு. நல்ல புதையலையும் நல்ல முத்துக்களையும் கண்டுகொண்டவர்களாக வாழ அழைப்பு எடுக்கக்கூடிய இயேசு இவரே. இவருடைய அன்பின் விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்திலிருந்தல்ல நான் தகுதியேற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருத்தமும் நம்மவரையும் காத்து நித்திய வாழ்வு தருவதாக. ஆமென்.
தேடினார் அன்பெனும் சிறகினுள் என்னை மூடினார் கண்ணென காத்திட எங்கள் நெஞ்சில் வா கவலையின்றி நான் வாழ என்னில் எழுந்து வா நீயே எந்தன் தெய்வம் நீயின்றி வேறேது சொந்தம் நீயே எந்தன் தெய்வம் பொழுதென விழிகள் கலங்கலாம் வீணென என் மனம் சோர்ந்து போகலாம் விடியுமோ பொழுதென விழிகள் கலங்கலாம் வீணென என் மனம் சோர்ந்து போகலாம் துணை வரும் அருளினால் என்னை தாங்கவா கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 17ஆம் ஞாயிறில் இருக்கின்றோம். இந்த ஞாயிறு திருப்பலியை இடையில் தான் சொன்ன போதும் கூட அதை ஏற்று மத்தேயு மற்றும் யோவான் அன்பியத்தை சார்ந்த குடும்பங்கள் மிக நேர்த்தியாக சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் அன்பியத்தை சார்ந்த குடும்பங்கள் இன்றைய நாளிலே பங்கேற்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நம்முடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். தாத்தா பாட்டிகள் ஞாயிறாக சிறப்பிக்கின்ற இந்த வேளையில் தாத்தா பாட்டிகள் ஒவ்வொருவருக்குமே திருநாள் நல் வாழ்த்துக்களையும் நம்முடைய ஜெபங்களையும் தெரிவிப்போம். அதே போலவே பேரம் பேத்தி மறக்காம என்ன பண்ணணும்? சத்தம் வரலையே. ஆமாம், கிஃப்ட் வாங்கி தாத்தா பாட்டிகளுக்கு போய் ரொம்ப நன்றி, நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க, நாங்கள் இந்த அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்துருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான் சொல்லி உங்களுடைய நன்றியை, கிஃப்ட் பெருசு இல்லை, ஆனால் உங்களுடைய நன்றி உள்ள உள்ளம் ஆகவே முயற்சி செய்து அதை செய்ய பாருங்கள். அதே போலவே பிரியமானவர்களே, நம்முடைய தேர் திருவிழாவிற்காக இன்று முதல் வாரம் தயாரிப்பின் நவநாளில் இருக்கின்றோம். அதே போல் நிறைய பேர் காணிக்கை பொருட்களும் கொடுத்தீர்கள், பாராட்டுக்கள். இந்த தொகையெல்லாம் ஒன்றாக இது பண்ணி செப்டம்பர் மாதத்தில் இந்த ஞாயிறு மறைக்கல்விக்கும் அதே போலவே ஈவினிங் கிளாஸ்க்கும் ஒழுங்காக வரக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த நோட்டு புத்தகங்கள் எழுது பொருட்களானது அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆகவே செப்டம்பர் இறுதியிலோ இல்லைன்னா அக்டோபர்லேயோ அந்த இதை கொடுப்போம். அதனால் இந்த நாட்களில் அந்த காணிக்கை பவனியில் சிறப்பாக பங்கேற்று அதற்கான இதை செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போலவே நம்முடைய தேர் திருவிழா நெருங்கிவிட்டது. அந்த வரி தொகை 2000 கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஆகவே அப்படி கொடுத்து விரைவிலேயே ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்குள்ளே கொடுத்து முடிச்சிட்டா இன்னும் நாம் அந்த இதெல்லாம் சிறப்பாக திட்டமிட்டு செய்வதற்கு உதவியாக இருக்கும். தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பை எதிர்பார்க்கின்றேன். அதே போலவே வார வாரம் இந்த கலெக்ஷனுக்கு செல்லக்கூடிய ஊர் பெரியவர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள் எல்லோருக்குமே பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றேன்.
அடுத்த வாரம் ஆகஸ்ட் வாரம் முதல் வாரத்தில் அந்த இது வரைக்கும் எவ்வளவு தொகை வசூலாயிருக்கு அப்படிங்கிற மொத்த கணக்கை அன்பியம் வாரியாக வந்து சொல்லுவாங்க. ஆகவே அது இது பண்ணுங்க. மற்றவங்களும் விரைவில் கொடுங்க. நம்முடைய ஊர் திருவிழா அது போலவே நான் சொன்னது போல் அந்த பக்கத்தில் இருக்கிற இதுக்கும் பேவர்ஸ் போடுறதுக்கு முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இந்த 2000 இல்லாமல் உங்களால் முடிந்த தாராள நன்கொடைகளை அதற்கும் தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். 2000ங்கிறது வரி, அது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக கொடுக்கணும். வரிங்கிறது எப்படி அரசுக்கு நீங்கள் செலுத்த வேண்டியது உங்களுடைய கடமையோ அது போல் தான் இதுவும். ஆகவே இது பங்கு மக்களாகிய உங்களுடைய கடமை, அதையும் செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து நாம் ஆன்மீக வாழ்விலும் வளர்வோம். இறுதி ஜெபத்திற்கு அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக்கு. ஆண்டவரையும் திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகிய இத்திருவினை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். எவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரை எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. என்றும் ஆளும் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பிலும் சமாதானத்திலும் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இன்னைக்கு நிறைய குட்டீஸ் வந்திருக்காங்க, பாராட்டுக்கள். தொடர்ந்து கேட்டிசம் கிளாஸ்க்கு இருங்க. ஆம்பளை பசங்களை பார்க்க முடியறதில்லை, அதே போலவே இளைஞர்களையும் பார்க்க முடிவதில்லை. நிறைய பேர் வாங்க. ஆகவே பெற்றோர்கள், தாத்தா பாட்டிகள் குறிப்பாக உங்களுக்கு ஆன்மீக கடமை இருக்குது. குழந்தைகளுக்கு ஞான அறிவை கொடுப்பதில் அதை செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதாணி வாழ்க, எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதாணி வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. இயேசுவின் திருதமே நாங்கள் கட்டிக்கொள்ளும் தேவ துரோகங்களுக்காகவும் பரிகாரமாகவும் தேவரின் திருப்பிடத்தில் தன்னை தானே பலியாக ஒப்புக் கொடுக்கும் சகல கருத்துகளுக்காகவும் அடியவர்கள் என்று செய்யும் ஜபங்களையும் படுதுன்ப வருத்தங்களையும் அஜிஷ்ட கன்னிமரியாளின் மாசலாத்திரத்தின் வழியாக இயேசுவின் திரையிடத்திற்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த மாயத்திற்கும் இந்த நாளிற்கும் சபையருக்கும் குறிப்பிட்ட சகல கருத்துகளுக்காகவும் எங்கள் பாவங்களுக்காகவும் பரிகாரமாகவும் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கின்ற அனைத்து ஆத்மாக்காகவும் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆமென். புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும்
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. புனித மோட்சராக்கினி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.